நீங்க எல்லாரும் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் மேடம் வேணும். ஏய், நீ எதுவும் என்கிட்ட பேசாத. நானே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்கேன். ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். குணா, நீ என் மேல கோபப்படு, பரவாயில்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா அஞ்சலி எதுவும் சொல்லாத. அஞ்சலி பாவம். அவ பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க முதல்ல பேசாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு உங்க குரலை கேட்டாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க முகத்திலேயே முழிக்க எனக்கு பிடிக்கலன்னுட்டு. நான் சாகுற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்களே என்கிட்ட பேசக்கூடாது. குணா ப்ளீஸ். இனிமே என் பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லை. மேடம் ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். அப்பா தப்பு பண்ணிட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா மேடம், அப்பாவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருந்தும் ஆனா அதை காட்டிக்காம சொந்த வீட்லயே வேலை செய்யறவளா, அதுவும் நாங்க பண்ண கொடுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எவ்வளவு பொறுமையா இத்தனை நாளா இருந்திருக்கேன். அதெல்லாம் தெரியாம நானும் என் பொண்ணும் உன் வாழ்க்கையில விளையாடி உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டோம். அதுக்கு நீதான் எங்களை மன்னிக்கணும். மேடம் மேடம், ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இல்ல அஞ்சலி, சாரிக்கா. அம்மா சொன்னது சரிதான் அக்கா. நான் உனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் காலம் பூரா மன்னிப்பு கேட்டு காலையே விழுந்து கிடக்கணும். வேண்டாம் கவி. அக்கா, உன் மனசெல்லாம் யாருக்குமே வராதுக்கா. இப்போ மாடியில பேசிட்டு இருக்கும் போது கூட கவி நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த மனசு எனக்கு இல்லையேக்கா. இல்ல கவி, உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கவி, நீ அக்கான்னு தெரியாம உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேக்கா. இல்ல கவி, என்னோட சுயநலத்துக்காக உன் புருஷனையே நான் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேனேக்கா. கவி, ஏன் உணர்ச்சி வசப்பட்டு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. தெரியாத யாரோ ஒரு பொண்ணுக்கு செஞ்சிருந்தாலே அது பெரிய பாவம். ஆனா நான் என் அக்காக்கே செஞ்சிருக்கேனே. என்ன மன்னிச்சிருக்கா கவி. கவி, என்ன சொல்லிட்டு இருக்க? அஞ்சலி புருஷனை நீ பறிச்சுக்கிட்டியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. கவி ஏதோ கன்ஃபியூஷன்ல பேசிட்டு இருக்கா.
நான் எந்த கன்ஃபியூஷன்லயும் பேசல அத்தை. நான் உண்மையை தான் சொன்னேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு கவி. அஞ்சலி, நீதான் அமைதியா இருக்கணும். நீ சொல்லு கவி. கவி, அக்கா, இனிமேலும் உனக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வராது. ஆமா அத்தை, அஞ்சலி அக்காவோட புருஷனை நான் தான் பறிச்சுட்டேன். அப்போ மகேஷ் அஞ்சலியோட ஹஸ்பண்டா? முதல்ல அவர் பேரு மகேஷே இல்ல அத்தை, அவர் பேரு விக்கி. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்து இந்த வீட்டுக்குள்ள வரல. இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஹார்ட் கொடுத்ததுனால அவர் எப்படி மகேஷ் ஆக முடியும்? நான் பண்ணதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது அத்தை. கவி, அப்ப மகேஷோட இழப்பை என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் அப்படி பண்ணேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது.